ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 9/3/2025 முதல் 15/3/2025 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். என்னுடைய உபாசன தெய்வமான விஷ்ணு துர்க்கையை வணங்கி வழிபாடு செய்து இந்த எபிசோடை வழங்குகிறோம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் ராசியை புதனுடைய வீட்டை ராசி அதாவது குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். புத பகவானும் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். புதன் வக்ரமாக இருந்தாலும் தன் வீட்டை தானே பார்ப்பது என்பது சிறப்பு, குரு பகவான் பார்ப்பதும் சிறப்பு. ஆதலால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மற்ற கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க. அற்புதமாக இருக்க போகிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்லது நடக்கும். பிற மொழி பேசும் அன்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மொத்தத்தில் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசியை குரு பார்ப்பது, ராசிநாதன் பார்ப்பது, தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலையில், இல்லை தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் தொழிலில் ஒரு முனைப்போடு இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுகிறார். பரிவர்த்தனை யோகத்தில் 9ல் 9 குடையவன் ஆட்சி பெறுகிறார். அப்போது பண வரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதார மேன்மை அருமையாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். மொத்தத்தில் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர சகோதரிகள், அவங்களால உங்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம். எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மற்றபடி 4குடையவன் உங்களுக்கு 9ஆம் இடம், ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது சிறப்பு. மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் மிக சிறப்பாக அமைகிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். சீட்டாட்ட, ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அதில் சந்தோஷமாக நீங்கள் இருக்கக்கூடிய நிலை. குழந்தை பாக்கியத்திற்கான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி பூர்வீகத்தில் அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் நல்லது நடக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது சிறப்பு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். மற்றபடி 12 குடையவனும் சூரியனும் சனியும் இணைஞ்சி 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சில மைனஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தைக்கு இடர்பாடுகள், பின்னடைவுகள் ஏற்படும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்ல விரும்பும் இந்த கன்னி ராசியை பிறந்த அன்பர்கள் நீங்கள் தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி,
இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்கக்கூடிய ஒரு நேரமா என்று சொன்னால் சாதிக்கக்கூடிய நேரம். இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதுக்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரம். இருந்த போதிலும் அயர் அஃபீஷியல்ஸ் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சூரியன் சனி இணைவு இருப்பதால் உங்களுக்கு ஆகாதவன் ஏதாவது போட்டு கொடுத்து பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையோடு இருங்கள். ராசிநாதன் உங்களுக்கு அதாவது நீச்ச நிலையில் வக்ரம் பெறுகிறார். அப்போ உச்ச பலனை தரக்கூடிய ஒரு நிலை. உச்ச பலனைலாம் ரொம்ப அற்புதமான பலனை வாரி வழங்குவார். இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கணக்கு அதாவது கணக்கர்கள், கணித ஆசிரியர்கள், இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள், அதாவது கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற நிறுவனங்கள் தயாரிப்பவர்கள், அதை பயன்படுத்துபவர்கள், அவர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செய்கிறேன்னா இன்னொரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு அமையும் என்று சொல்லலாம். 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அசிங்கம், அவமானங்கள் தேடி வரும். ஒரு சிலருக்கு எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்கள் பொருட்கள் களவாடப்படலாம் அல்லது அதாவது இப்போ நீங்களே விட்டுட்டு வந்துடுவீங்க ஞாபகம் மருதியாக. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அப்படி ஏதாவது நீங்களே ஞாபகம் மருதியாக விட்டு வருவீங்க. இல்லை உங்கள் இப்போ இதில் இருந்து அவங்க லூட்டிங் பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம், களவாடப்படலாம். வேறு அசிங்கம், அவமானங்கள் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்காக போய் பஞ்சாயத்து பண்ணுறேன் அது இதுன்னு போய் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா 8ஆம் இடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த நிலையில் உங்களுக்கு நல்ல கெடுதல் நடக்குமோ அப்படி நடந்து விட்டுரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இருந்தாலும் 9ஆம் இடத்தில் குரு இருப்பதால் பாக்கியமான ஒரு சூழல். அதாவது குருவருளும் திருவருளும் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைய இருப்பதால் கடவுளுடைய அனுகிரகத்தாலும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக முடியும். பாக்கியமான ஒரு சூழல். நினச்சதை சாதிப்பீங்க. நினைக்காத ஒரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக்குவீங்க. அதுலேயும் பாருங்கள், உங்களை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், அதாவது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் தாராளமாக கிடைக்கும். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணி நல்லா இது பண்ணலாம். இல்லை இன்னொரு விரிவாக்கம் பண்ணலாம். அதே பிரான்ச்சை கடனை வாங்கி இப்போ பிரான்ச்சை விரிவாக்கம் பண்ணக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக தான் இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. இது அயனம் சயன போகும். அது சனி பார்க்குறதுல செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகவும் இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி செவ்வாய் 10ல் இருக்கிறது. அங்கிருந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைச்சி ஒரு தொழில் அமைஞ்சி ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையப்போகிறது. மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில், அதாவது 6ஆம் இடத்தில் இருக்கிறது. எதிரிகளால் அஞ்சிக்கூடியவன் 6ல் இருக்கார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான காலகட்டம். மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் போவதற்கு தயாராக இருப்பீர்கள். தாராளமாக போங்க, நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே குரு 9ல் இருக்கார். அங்கே 9ல் இருக்கிற குரு ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்குறார். அப்போது ஞான மார்க்கம் அதிகமாக இருக்கும். ஞான மார்க்கத்தில் போவீங்க. ஒரு சிலர் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து ஆலய வழிபாடுகள், நன்கொடைகள் வழங்குதல்,
தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்ளுதல், இப்படி நீங்கள் ஏதாவது செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. அசையா சொத்துக்களால் அனுகூலம் கிடைக்கும், வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு மிக மிக சிறப்பாக செல்லுமா அப்படின்னா ரொம்ப நல்லா போகும், எந்த குறையும் கிடையாது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.